ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே காரமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு இறால் ரெசிபியை தான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க. இது வந்து அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற ஒரு ஸ்டைலை தான் வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதோட பேர் ப்ரான் பெப்பர் ரோஸ்ட். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூடையோ இல்லை தோசை கூடையோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி ரோல்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னாலும் குழந்தைங்களுக்கு வந்து இதை ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ப்ரான் பெப்பர் ரோஸ்ட் செய்கிறதுக்காக நான் 150 கிராம் ப்ரான்ஸ் வந்து உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா ஊறுற சமயத்தில் வந்து நாம் மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக ஒரு குழவிக்கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி ஓரளவு, அதாவது ரொம்ப தூளாக இல்லாமல் ஓரளவு தூளாக ஆக்கி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 12 சிறு பூண்டை வந்து சேர்த்து நசுக்கி எல்லாத்தையும் சேர்த்து நசுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயிலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது லைட்டாக காஞ்சதும் ஒரு அன்னாசி பூ, 3 அல்லது 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சோம்பு. உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். எல்லாம் வந்து லைட்டாக வறுத்த பிறகு 1 இஞ்சி வந்து பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நாம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 3 பெரிய பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பெரிய பச்சை மிளகாய் வந்து அவ்வளோ காரம் கிடையாது, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பச்சை மிளகாய்னா 2 சிறு பச்சை மிளகாய் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ப்ளஸ் கூட வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து வதக்கிக்கலாம். இதையெல்லாம் ஓரளவு வதக்கின பிறகு நாம் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்து கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு வந்து ப்ரான் வந்து ஊற வைக்கும் போதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் ஒரு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இறால் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே அந்த இறாலோட அந்த இருக்கிற தண்ணியை வந்து அந்த சாஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அதையும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பூண்டு அப்புறம் மிளகு எல்லாத்தையும் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து ப்ரான்லேருந்து அதுவே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சமாக தண்ணி விட்ட ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏற்கனவே மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ அது எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். ப்ரான் வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெந்துடும். அதனால் வந்து இதை நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இந்த மஞ்சள் தூளையும் இந்த கரம் மசாலா தூள்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நான் இப்போ கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து அந்த பூண்டு கருவேப்பிலை வந்து நான் ஆக்சுவலாக முன்னாடியே சேர்த்துருக்கலாம். ஆனால் பூண்டு கருவேப்பிலை ஒன்றா சேர்த்து அந்த ஸ்மெல் வந்து வரணும். அதனால தான் வந்து நான் வந்து ப்ரான் கூட இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரான்லேருந்தே வந்து தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ப்ரான் வந்து நல்லா வேகட்டும். நீங்கள் மூடி போட்டும் வேக வைக்கலாம். நான் வந்து மூடி போடாமே அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ப்ரான் மோஸ்ட்லி குக் ஆகிடும். ஸோ அதனால் அந்த டைம்குள்ளே பார்த்துக்கோங்க. இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரான் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா ஓரளவு கிரேவியாக வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வறுபடட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரோஸ்ட் மாதிரி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ இது அப்படியே இது வந்து அந்த ஃப்ரெஷ் மசாலாலாம் அரைச்சிருக்கோம் பாருங்கள், அது கூட சேர்த்து நல்ல வாசம் வருது. அவ்வளோதாங்க, நம்முடைய ப்ரான் பெப்பர் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு தட்டில் போட்டு பரிமாற வேண்டியது தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது மேலே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் அது புளிப்பு சுவையோடு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து எலுமிச்சம்பழம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. நான் அப்படியே தான் பரிமாறுறேன். இது வந்து சப்பாத்தி மட்டன் நான் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.